நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, விஜய் எப்படியாச்சும் அடையணும்னு நினைச்சிட்டு இருக்கிற இந்த போலி ரேணுகாவோட சூழ்ச்சியை நம்ம மல்லி எப்படியாச்சும் இந்த கதிரேசனுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. எப்படியாச்சும் இவன் வந்துட்டு மனநிலை பாதிக்கப்படலை அப்படின்ற உண்மை வந்துட்டு கண்டுபிடிக்கணும்னு அந்த ஒரு வீட்டுக்குள்ள நம்ம மல்லியும் மனோகரனும் ரொம்பவே போராட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ கடைசி நேரத்தில் இவ வந்துட்டு ரேணுகாவா இல்லையென்ற ஒரு சந்தேகம் நம்ம மல்லியோட மனசுக்குள்ளேயும் நம்ம மனோகரனோட மனசுக்குள்ளேயும் ஆழமாக பதிஞ்சிருச்சுங்க. ஆனால் அவளை வந்துட்டு எப்படியாச்சும் செக் பண்ணோம், ஆனால் அவளை நம்ம சந்தேகப்படுறேன்றாங்க அப்படின்ற உண்மை இந்த கதிரேசனுக்கும் விஜய் சாருக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நம்மள உண்டுலாம் ஆக்கிடுவாங்கன்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு தெரியாமல் இந்த ஒரு உண்மையை வந்துட்டு எப்படியாச்சும் செக் பண்ணோம், அதனால் டிஎன்ஏ செக் பண்ணி வந்துட்டு பார்த்துடலான்ற மாதிரி எல்லாருமே ஆலோசனை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு வாய்ப்பே கொடுக்காம இவ்வளோ சீக்கிரம் இந்த போலி ரேணுகாவோட சூழ்ச்சி வந்துட்டு நம்ம மல்லி கண்டுபிடிக்குவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலிங்க. ஏன்னா இந்த ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறது ரேணுகாவே கிடையாது, நம்ம விஜய்க்கு முன்னாள் மனைவி கிடையாது, இறந்தவங்க இறந்த வாக்கில் தான் இருக்காங்க. இந்த ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு உண்மையான பேர் வந்துட்டு சுடரி அப்படின்ற உண்மையை வந்துட்டு கண்டுபிடிச்சதும் இந்த கதிரேசன் கிட்ட முதல்ல சொல்ல போகிறாங்களா இல்லை அவளை அடித்து இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே விரட்ட போகிறாங்களான்னு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்க போதுங்க. ஏன்னா நம்ம மல்லி வந்துட்டு அந்த ஒரு வீட்டுக்குள்ளே எப்படியாச்சும் இவளுடைய ஆணவத்தையும் அங்கீகாரத்தையும் குறைக்கணும், இவன் மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி வேஷத்தை போட்டுட்டு எல்லாருமே ஏமாத்திட்டு இருக்கா அப்படின்ற நுணுக்கத்தை ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கான உண்மையான சாட்சி இருந்தால் மட்டும்தான் இவங்களுக்கு எல்லாருக்கும் நிரூபிக்கணும்னு ஒரு பக்கம் ஏங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வாட்டர் கேன் போடுற பையன் வந்துட்டு எல்லாத்தையுமே உண்மையை காட்டி கொடுத்துட்டாங்க. நான் வந்துட்டு சுடரி அக்காவை பார்க்க தான் வந்தேன், எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, உண்மையிலேயே என்னை விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி பதில் சொல்லிட்டான். எதுக்காக சுடரி அக்காவை பார்க்க வந்தாங்க அப்படின்ற உண்மை வந்துட்டு இப்போ தாங்க தெரியுது. தண்ணி கேனை போடுற மாதிரி வந்துட்டு ஆல்ரெடி இந்த கதிரேசனும் இந்த நிஷாவும் முடிவு பண்ணிட்டாங்க, ஒரு நல்ல சைக்காலஜி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் இவ்வளோ செக் பண்ணோம் அப்படின்னு. ஆனால் விஜய் வந்துட்டு புறப்பட்டு போனதோ நான் காலங்காத்தாலே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பதிலை கொடுத்துட்டு போனாங்க. எப்படியாச்சும் விஜயை தடுத்து நிப்பாட்டணும், இல்லைனா நான் வந்துட்டு கையங்காலமாக சிக்கிறவன் அப்படின்ற உண்மையும் வந்துட்டு இந்த ரேணுகா சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்களான்னு இது எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கிறது அவங்க மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்காளே இந்த ரேணுகா, அவளுடைய சூழ்ச்சி தான்றதை நம்ம மல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ முதல்ல கதிரேசன்கிட்ட இந்த ஒரு உண்மையை சொல்லலாம், இவளுடைய எல்லா விளையாட்டுக்கும் வேட்டைக்கும் ஒரு முடிவு கட்டலான்னு நம்ம மல்லி வந்துட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்களான்னு நம்ம மல்லிக்கே வந்துட்டு எதிராக இருந்துட்டு விஜயை அடையணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த ரேணுகா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு மோசடியான ஒரு நிலைமையில் ஏமாறுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் இதே சமயம் நம்ம விஜய்கிட்ட இவளுடைய வாழை காமிச்ச இந்த ராஜராஜேஸ்வரிய சுயரூபத்தை அடித்து வீட்டை விட்டு வெளியே விரட்டி மல்லிகை மாலி அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வச்சு மல்லிகை மாளிகைன்னு நம்ம மல்லியை வந்துட்டு கொண்டாடணுங்க. ஏன்னா அந்த ஒரு வீட்டுக்குள்ளே ஏமாற்றி வந்துட்டு அந்த ஒரு வீட்டை வந்துட்டு அடைய நினச்சிட்டு இருக்கிற இந்த போலி ராஜேஸ்வரியோட சுயரூபத்தை சுக்குநூறாக உடைச்சி திரும்ப நம்ம மல்லியும் நம்ம விஜய் அந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் குடி போக போகிறாங்க. ஏன்னா அந்த ஒரு வீட்டு பத்திரம் நம்ம விஜயோட பேரில் இருக்கிறதும் ரொம்ப நல்லாவே பணத்தை கொடுத்து நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம விஜய் வந்துட்டு சரியான பதிலடி தான், உன் பணத்தை பாரு ஒன்றை பாரு, இதுக்கு மேலெல்லாம் என்கிட்ட நீ நாடகம் போட்டு நடிக்கிற வேலை வச்சுக்காத, ஏன்னா உன்னுடைய எல்லாம் வந்துட்டு ஃப்ராடு வேலையும் என்ன எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சரியான பதிலடி தாங்க கொடுத்துருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் இந்த ராஜேஸ்வரியோட சுயரூபத்தை அடித்து வீட்டை விட்டு வெளியே வரட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி.